Taste the Daily. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ரயில்வே பாதுகாப்பு படையின் சார்பில் மனித உருவ ரோபோ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை ரயில்வேயின் சார்பில் இந்தியாவில் முதல் முறையாக ரயில் நிலையத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த ரோபோவுக்கு ASC அர்ஜுன் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த மனித வடிவ ரோபோ காவல் மற்றும் சேவை வழங்கல் மேம்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தனியார் பேருந்துகளில் கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி செல்வதை காவல்துறை கண்டும் காணாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையத்தில் இருந்து செல்லும் பல்வேறு பேருந்துகளில் கல்லூரி மாணவர்கள் படியில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணிக்கின்றனர். தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றி வருவாய் ஈட்டும் வகையில் செயல்படும் நிலையில் உயிர் பலியை ஏற்படுத்தும் அபாயம் குறித்து விடியாத அரசின் திறனற்ற காவல்துறையினர் கண்டும் காணாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டு வளர்குன்றம் சாலையில் தனியார் தொழிற்சாலைக்கு பணியாளர்களை ஏற்றிச் சென்ற ஷேர் ஆட்டோ கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. வளர்குன்றம் பகுதியில் தொழிற்சாலை பணியாளர்களை போக்குவரத்து விதிமுறைகளை மீறி அதிக அளவு ஆட்களை ஷேர் ஆட்டோவில் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ சாலையின் குறுக்கே கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் பெண்கள் உட்பட 8 பேர் படுகாயங்களுடன் செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். காவல்துறையினர் அதிக பயணிகளை ஏற்றிச் செல்லும் ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் லஞ்சம் வாங்கிக் கொண்டு விடுவிப்பதாலேயே இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூரில் தனியார் பேருந்து போலீசாரின் சோதனைச் சாவடி மீது மோதியதில் பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து கடலூர் ஆல்பேட்டை சோதனைச் சாவடி அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து போலீசாரின் சோதனைச் சாவடி மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விடியாத அரசின் காவல்துறை சாலை விதிகளுக்கு புறம்பாகவும் முறையான எச்சரிக்கை பலகைகள் இல்லாமலும் இந்த சோதனைச் சாவடியை அமைத்ததே விபத்திற்கு முக்கிய காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் பொன்னேரி அரசு துவக்கப்பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் காலை உணவு திட்ட பணியாளர் உள்பட 12 பேரை தேனீக்கள் கொட்டியதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளி வளாக மரத்தின் தேன் கூட்டினை யாரோ கல் எறிந்ததில் காலை உணவு சாப்பாடு முடிந்து விளையாடிக் கொண்டிருந்த மாணவ மாணவிகள் மற்றும் காலை உணவு திட்ட பணியாளர் உள்பட 12 பேர் மீது தேனீக்கள் கொட்டியது. இதையடுத்து அவர்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.